ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி மட்டன் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். கூடவே கசகசா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இது கூடவே சீரகம் 1 டீஸ்பூன். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி இதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக இருக்கணும் பவுடர். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் நான் 1 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். 2 பட்டை போட்டுக்கிறேன். கூடவே 5 லவங்கப்பூ, நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் 3 வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் இருக்கும் வெங்காயம். இதை நம்ம நீல வாக்கில் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுங்க. இப்போ அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து வரணும். பாருங்கள், இஞ்சி பூண்டு இருக்கிறது தெரியாத அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம புதினா சேர்த்துக்கலாம். புதினா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். கூடவே கொத்தமல்லி தழையும் அதே அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. புதினா கொத்தமல்லி இந்த ஃப்ரெஷ் எல்லாம் தெரியாத அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இது கூடவே நான் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா பேஸ்ட்டு மாதிரி வரும். நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மிளகாய்த்தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே நம்ம கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இது எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம இது கூட மட்டன் சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்ச மட்டன் 1/2 kg 500 கிராம். இதை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலாவோட கலக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்த பிறகு இதை நம்ம மூடி வேக விடலாம். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம வேக விடுறோம். இப்போ பாருங்கள், இதை எடுத்து பார்த்தா கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். இப்போ நல்லா அதை வதக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2 கப்பு தண்ணியை ஊற்றிருக்கேன். இதுவே போதுமானது, கிரேவி செய்ய தானே, அதனால் இது போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம மூடி வைக்கலாம். மூடிட்டு இதை நம்ம வேக விடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் வேக விடலாம். இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது 25 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைக்கிறோம். 25லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக விட்டிங்கன்னா மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு வேகலைன்னா நீங்கள் குக்கரில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இந்த 20லேருந்து 25 நிமிஷமே நல்லா போதுமானது வேகிறதுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கலரி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கலரி விட்டுட்டு இப்போ நம்ம மறுபடியும்
தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிக்கலாம். 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ நம்ம திறந்து பார்த்தோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்பைசியாக சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு, மட்டன் குழம்பு. இது நல்லா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். ரைஸுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை பவுலில் மாற்றிக்கலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.